எங்களோட மேனேஜ் பிரச்சனை கஷ்டப்படாதானே பிள்ளைன்னு முடிஞ்சவங்க இப்படி அவைகளுக்கு கொடுத்தாப்ப எங்களுக்கு தேவைன்னா பிள்ளைன்னு மேனும் செஞ்சே சரியோ இல்லை பிளான் பயப்படுவான். இன்றைக்கி வந்து 25 பேருக்கு வந்து நிறுவனம் கொடுத்த பொருட்களை வந்துட்டு கொடுத்துருக்காங்க. நேசன் என்ற பிள்ளைக்கு அந்த பொருட்கள் வந்து சென்றடையலை. உங்களுக்கு தெரிஞ்ச உங்களை விட நல்லா இருக்கிறாங்களோ கொடுத்துருக்கோம். அதுக்கு போன வருடம் கொடுத்தாக்கி இந்த முறையும் கொடுத்துருக்கணும். அவன் அவ்வளோ ஒரு கொடுமையான வருத்தத்தை சுமந்து கொண்டு இன்றைக்கி வந்து என்ற வாழ்க்கை எப்போ முடியுமோன்னு தெரியாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோன்னு அந்த பிள்ளைகளுக்காண்டி தன்னால் முடிஞ்சதை வந்துட்டு என்ன கோயிலில் திருவிழாண்டாலும் மூடுது வந்து அங்கே வந்து எல்லாருக்குமே ஒரு சில கூட்டத்துக்கு வந்து அந்த எளிமையான அந்த பொறாமை வெண்கண்கள் இன்றைக்கி நேசன் என்ற விஷயத்துலேயும் நடந்திருக்கிறாப்பா. நல்லா வந்துட்டேன்றது உண்மைதான். வந்து அது வந்து முற்றிலும் வந்து அவற்ற முயற்சி தான் உண்மைக்கு. என்ன கையில் 2 ஷர்ட்டை கொண்டு அதை கையாக்கி கொண்டு வாங்க. ஷர்ட்டு மொத்தம்னா நீ மொத்தம் அப்படி பாதியாக்கி விட்டுருக்கலாமே. இப்படி இருந்து நான் நிபந்தனையில காட்டலாம் அவனுக்கு இருந்து ஒருதான் உலக தெரிஞ்சு அவன் சம்பாதிக்க வலிக்கிட்டான்னு அண்டிலேருந்து கல்யாணம் அவனுக்கு ரிஸ் பண்ணணும். கலெக்ஷன் என்ன மைண்ட் யார் என்ன உனக்கு செல்ல கல்யாப்பா என்ன மாதிரி அந்த மாதிரி எவ்வளோ வேணும்? பின்ன கேக் போட்ட போகணும் பார்த்தீங்களா? அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் நேசன். ஓகே, இப்போ வந்து இந்த இடத்துல நாங்கள் 2 பேரும் ஒரு யூடியூப்பர் நிற்கிறோமே. 2 பேரும் ஒரு யூடியூப்பர். நீங்கள் அது உங்களுக்கு இல்லைப்பா, எனக்கு நான் யூடியூப்பரில் தான். நீங்கள் சொல்லுங்க சிதம்பரம் அவர், நீங்கள் சொல்லுங்க. இப்பொழுது நேசனும் டண்டு யூடியூபர் நிற்கிறோம். அப்போ அவன் 3 பேர். அப்போ என் பிள்ளையா என்ன யோசிச்சு கேட்கும் போனால் யோசிக்க கேட்க வேண்டாம். சரியா 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 சரி ஓகே. திருப்பி சொல்லுங்க. நானும் நானும் 3 யூடியூபர் நிற்கிறோம். சரி, என்ன செய்ய புரியும்? வீடியோ செய்கிறவங்கள நினைக்கிறோம். என்ன வீடியோ எனக்கு தெரியும், நீங்கள் சொல்லுவாங்க. அதை விட இப்படி பெரிய யூடியூபர் கூட சிரிக்கக்கூடாது. அதை விட இப்போ இன்றைக்கு வந்து உண்மையில் இந்த விஷயத்தை காய்ச்சி ஆகணும். வந்து அதுக்காண்டி நீங்கள் குரணைக்காங்க வந்து நேசன்ன பிள்ளையான ஒரு விஷயம் என்னென்றால், இன்றைக்கு வந்து நேசன்ன புள்ள படிக்கிற பாடசாலையில் நடந்த ஒரு விஷயத்தை நாங்கள் வந்து கதைப்போம். சரிதான், செஞ்சே சரியோ இல்லை பிளான் பயப்படுவான். நான் போய் அவைக்கு எப்படி தெரியாது. ஆள் வந்து ஆள்ற சேனலில் கண்டென்ட் போட தெரியாது. ஆள் தண்டை சேனலில் போடுறது. இப்போ வந்து கண்டென்ட்ன்ற முக்கியம் இல்லை. இந்த இடத்துல அநியாயம் நடந்தா தட்டி கேட்கணும் நேசன். சரி சரி ஓகே. என்ன சொன்ன நேசன் நம்மளுக்கு படித்த ஸ்கூல் என்ன தனியாக என்ன தெரியல எனக்கு. என்ன நேசனை படித்த அம்மாவில் இந்த ஸ்கூலாண்டு சொன்னீங்க. அப்படி என்னோட மகள் அந்த பள்ளிக்கூட சீருடைகள் கொடுக்க டீச்சர் மேடம் கொடுக்கலாதுக்காண்டி தான். ஏன் கொடுக்கல? அதான் தெரியும், என்னதுக்கு தெரியும், போனால் தான் தெரியும். எப்படி தெரியும் நடக்குதுன்னு சொல்லி என்ன அதில் என்ன பிரச்சனை? நான் பேசினான் இங்கே வந்து டீச்சரோட எடுத்து காய்ச்சி கொண்டு வந்தான். கொஞ்சம் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருந்தீங்க. நானும் என்ன கதைடா? இப்போ நான் மானோட காலம் வைப்பான் பாரு பாருங்க. சரி, கூட பிள்ளைக்கு வந்து பள்ளிக்கூடத்தில் அந்த இது கொடுக்கலையோ? சரி, நான் இனி கேட்குறேன். என்னதுக்கு என்னமே கேட்கணும்? இப்போ நான் சொல்லுவோம் என்னமே கேட்கணும் சொல்லுங்கப்பா. நீங்கள் சொல்லுங்க. நீங்கள் காய்க்கிறேன், நீங்கள் சொல்லுங்க. நீங்கள் கொஞ்சம் ப்ரா நான் சொல்கிறேன். கொஞ்சம் சீரியஸாக இறங்கி வாங்க. கொஞ்சம் சீரியஸாக கொஞ்சம் சொல்லுங்க. சீரியஸாக சிரிக்காதுங்க. மூத்த கொஞ்சம் அவன் நிப்பாடி அவன் கையால் இப்படி வச்சு கேட்க ஒரு கை வேலை செய்யுமாப்பா. சொல்லுங்க. அது உங்களுக்கு நான் காட்டி போட்டு எப்படி நிப்பாட்டுறது சொல்லுங்க. பாட்டு சொல்லுங்க. ரைட் ஓகே, அவன் நிப்பாட்டி தான். இப்போ என்னென்னா மூத்த கொஞ்சம் சீரியஸாக வச்சுக்கணும். பப் புது காணாது தண்ணியா பன்
இப்படியே நேர ஆக்கி போயிட்டேன். உனக்கு எப்போலாம் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நீ பார்த்து நிற்கிறேன். ஏன்னா குறுக்க வந்தோடு கேட்குறீங்களப்பா, வந்துட்டேன். என்ன கேள்வி இது? என்ன மேலே வேலை செய்யறோ? பின்னுக்கு முடிஞ்சோ கொமாட் பிட் பண்ண பஸ் வாங்கிக்கிறாரோ? பஸ் இல்லையே. சரியா. அப்போ அங்கே அக்கினி வந்து அந்த வேளாற தம்பிக்கு தண்ணி வார்த்து கொடுக்குறான். காட்டுறா வழியா காட்டுறான். அவன்கிட்ட அந்த ஹியூமனிட்டியை காட்டுறோக்கா. வருவான் போத்தில் ஆள் வருங்க. இது அவர் தண்ணி இப்போ விட்டு கொண்டு இருக்கிறான். விட்டுட்டு வருவான். உண்மையிலே அக்கினின் அந்த இதை வந்து நாங்கள் பாராட்டணும். நல்ல ஒரு பழக்கம். 1 லிட்டர் தண்ணி விடுறதுக்கு 2 லிட்டர் தண்ணி எடுப்பான். 1 லிட்டர் வெளியில் 1 லிட்டர் தான் உள்ளுக்கு. நார்மல். அவன்கிட்ட செய்வான்டா. முந்தி மண்ணெண்ணெய் கடையில் நின்று வந்தான். முந்தி பால் பண்ணலேண்டா. பால் பண்ணிலேண்டா கட்டாயம் அளவாக தான் விடுவாங்க. சரி, அப்போ நாங்கள் விஷயத்துக்கு வருவோம். வந்து என்னென்னு சொன்னால், அப்போ பாருங்க, இப்போ அதாவது இந்த கதை நான் எடுத்த இந்த காரணம் என்னென்னு சொன்னால், இப்போ நேசனை வந்து ஃபேமஸ் ஆகினன்ற அப்பால் 4 பேரும் வந்துட்டு நேசன்னை வந்து ஒரு வசதியான ஆளுன்னு சொல்லி இணைச்சி ஒரு சில இடங்களில் புறக்கணிக்கிற அளவுக்கும் நேசனை வந்துட்டு இதை நினச்சி பெருமைப்படுறதா இல்லாட்டி கவலைப்படுறான்னு தெரியாமல் கூட. ஏனென்றால் இன்றைக்கு நேசன்ன்ற அந்த பிள்ளை படிக்கிற பள்ளிக்கூடத்தில் நடந்த ஒரு விஷயத்தை நாங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், இன்றைக்கி வந்து 25 பேருக்கு வந்து யாரோ ஒரு நிறுவனம் கொடுத்த பொருட்களை வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்த இடத்துல வந்து நேசன் என்ற பிள்ளைக்கு அந்த பொருட்கள் வந்து சென்றடையலை. அப்போ நேசனை வந்து கனகாலத்துக்கு பிறகு இங்கே வீட்டை வந்து இன்றைக்கி வந்தால் வளமையாக வந்தால் ஒரு இடத்துலேருந்து ஒரு வேத பாட்டையோ ஒரு சினிமா பாட்டையோ போட்டுட்டு கேட்டுக்கொண்டிருக்காள். இன்றைக்கு வந்துட்டு வைஏபிஎல் வடிவேல் மாதிரி வைப்ரேஷன் பண்ணிக்கொண்டே நின்றுச்சுது. கொஞ்சம் ஒரு ஃபோன் கதை கற்றுப்பாடு என்ன நடக்கண்டே எனக்கு விளங்கல. அப்போ நான் கூப்பிட்டு கேட்டேன் நேசனை, என்ன பிரச்சனை கேட்க. இல்லைண்ணே, இங்கே வாங்க, நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு வந்து எல்லாருக்கும் கொடுத்த அந்த பொருட்களை ஏன் வந்து இந்த பிள்ளைக்கு வந்துட்டு கொடுக்காம விடணும் அப்படின்னு வந்து கேட்கையும் நான் சொன்னேன், சரி இதை நாங்கள் வந்து கதைக்கு முதல் வடிவ ஆராயணும். அப்போ நான் கேட்டேன் வந்து என்ன அடிப்படையில் அந்த பொருட்கள் வந்துட்டு கொடுத்தேன்னு சொல்ல, கஷ்டப்பட்ட ஆளுக்கு தான் கொடுத்தேன்னு சொல்லி நேசன் சொல்லிச்சு. அப்போ நாங்கள் நீங்கள் கஷ்டம் இல்லை தானே பாண்டு என்னென்ன கஷ்டம் இல்லைன்றீங்கன்னு சொல்லி நேசனே என்னை கேட்டுச்சு. அப்போ நான் சொன்னேன், சரி நான் உங்களோட கதைக்குள்ளாலே வாரினேன். சரி, உங்களை ஒத்த ஆக்களுக்கு வந்துட்டு கொடுத்ததோண்டுக்க என்ன கொடுத்ததோ உங்களை ஒத்த ஆக்கள் உங்களை மாதிரி ஆக்கள் இருக்கணும். அதுக்கு கஷ்டப்பட்ட ஆக்கள் இருக்கணும். நாங்கள் உங்களை மாதிரி ஆக்கள் இருக்கணும். எனக்கு என்ன மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க? கஷ்டப்பட்ட ஆக்கள் இருக்கணும். இப்போ வந்து அந்த பொருட்கள் கஷ்டப்பட்ட ஆக்கள் கொடுத்தது. கஷ்டப்பட்ட ஆக்களும் பணக்காரக்கும் கொடுத்தீங்க, கஷ்டப்பட்ட ஆக்களும் கொடுத்தீங்க. அப்படியா டீச்சரா? அப்படியோ? அப்போ அது ஆட்ட தெரியாது. அது எங்கட பிள்ளைண்ட பிள்ளை இப்போ படிக்க 2ஆம் ஆண்டு படிக்க தான் பிள்ளை படிக்கிறான். முதலாம் ஆண்டு டீச்சரான தெரிஞ்சவாம் எல்லாம் சொல்ல கேடி நான் கேட்குறேன். இது என்ன அடிப்படையில் வந்து தெரிவு செய்யப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கப்பா? அதாவது வந்து இப்போ ஒரு வகுப்பில் எத்தனை மாணவர்கள் படிக்கிற இடத்துல 25 பேருக்கு பேர் தானே ஒவ்வொரு வருத்தமும் தெரிஞ்சு கொடுக்குறாங்க. அந்த வகுப்பில் எத்தனை பிள்ளைகள் மொத்தம்? 35 பேரா? 35 என்ன வேண்டாம் முழுசாக தெரியாது உங்களுக்கு? இல்லை 35 2 பிள்ளை சொன்னார். உங்களோட மகளோ? ஓகே, 35 பேருக்கு படித்த இடத்துல 25 பேருக்கு கொடுத்துருக்கு, 10 பேருக்கு கொடுக்குறது. அப்போ 10 பேர் கொஞ்சம் நல்ல வசதியான ஆக்கள். இன்னும் தெரியல எனக்கு என்னமே தெரியல. வசதி ஆணைக்கும் கொடுத்தா இருக்கணும். உங்களுக்கு தெரிஞ்ச யாரும் கொடுத்துருக்கோம் கொடுத்துக்கணும். யார் என்னங்களுக்கு வேணாம். ஆனால் உங்களுக்கு தெரிஞ்ச உங்களோட நல்லா இருக்கிற ஆக்களை கொடுத்துருக்கோம். இன்றைக்கு அந்த பிள்ளைக்கு அம்மா அப்பாலாம் இருக்கு, வசதியாக இருக்கணும், உங்களோட கொடுத்துருக்கணும். அப்போ போலதான் அப்போ தீர்ப்பு போலதான். அப்போ இந்த இடத்துல வந்து பாருங்கோ, இப்போ எங்களில் வந்து அந்த என்ன சொல்கிற ஒரு எல்லாருக்கும் இல்லை ஒரு சில கூட்டத்துக்கு வந்து அந்த எளிமையான அந்த பொறாமை வெண்கண்கள் இன்றைக்கி நேசன் இந்த விஷயத்துலேயும் நடந்துருக்கிறாப்பா. அப்போ நேசன் சொல்லிச்சு, இன்றைக்கி என்னை விட நல்லா இருக்கிறவனுக்கும் வந்துட்டானே கொடுத்துருக்காங்க, ஆனால் எனக்கு தெரியல இன்றைக்குள்ளே வந்து. அப்போ நான் சொன்னேன் நேசனைக்கு, நீங்கள் வசதி தானே என்ற நேசன் என்னென்ன வசதி என்னையோட வசதியானவனுக்கே வந்துட்டு கொடுத்துருக்கான்னுக்க. அப்போ நான் சொன்ன பதில் வந்து அது உலகத்துக்கு தெரியாதாடா, இங்கே இதுதான் வந்து இங்கே நடக்குது விஷயம். இப்போ
உங்களோட வசதியானவனுக்கும் அங்கே கொடுக்கப்படும். ஆனால் அவன் வசதியாக காண்ட உலகத்துக்கு தெரியாது. ஆனால் இங்கே நீங்கள் இருக்கிறத கொண்டு எது மட்டும் செஞ்சாலும் நீங்கள் வெளிப்படுத்துகிறபடியா நீங்கள் ஊருண்ட கண்ணுக்கு நீங்கள் வசதி. சரிதானே? இல்லை இப்போ நோமலாக என்ன இல்லை பார்க்குறவனுக்கு நேசன வசதி தானே. ஏன்னா மற்றவனுக்கு தெரியாதுல்ல வந்து நீ யாருன்னு சொல்லி. இப்போ என்ன செய்வோம்ன்றீங்க? அவைகளாம் பொதுக்கூட்டத்தில் போய் தான் கலைக்கணும். பொதுக்கூட்டம் இல்லை இதுக்கு இது பைபிள் ஃபோன் பண்ணி கேட்டேன் நான் அனுப்பேன். கேட்கா பைபிள் சொன்னால் இல்லை எல்லாத்துக்கும் பள்ளிக்கூடம் தொடங்கட மொபைலாம் கலைப்போன்னு சொன்னான் அவள். முடிஞ்சுனே கொடுத்து. சரி, இல்லை என்ன பொருள் கொடுத்தேன்? சப்பாத்தும் பேக்குமா சப்பாத்தும் பேக்கும் இல்லை இதுவும் கொடுத்தான் பவுச்சருமா. சப்பாத்து பவுச்சர் அதான் சப்பாத்துக்கும் சொகுசுக்கும் பவுச்சர் பவுச்சர் மற்ற பேக் எவ்வளோ பொறுமையான பேக் திரும்ப கொடுத்தீங்களாம்மா? ரெண்டா கணக்க பேக்கோ தெரியல. 25 பிள்ளைகளுக்கு கொடுத்துருமே நினைக்கிறேன். இல்லை நாங்கள் இருக்கிற வந்து இப்போ எவ்வளோ பெருமையான பவுச்சரா தெரியாது. பட் 3000 4000 எனக்கு மொத்தமாக இந்த பெருமை 4000 நான் நினைக்கிறேன். 4000 சின்ன பிள்ளை 3000 இப்போ அதை நான் தான் அந்த பிரச்சனை எடுக்க விட்டுருக்கிறோம். எடுக்கத்தானே வேணும். உங்களுக்கு இப்போ உங்களுக்கு சப்பாத்து இல்லை தேவையில்லை, பிரச்சனை முக்கியம். பிரச்சனை முக்கியம். எனக்கு இலக்கணம் என்னதுக்கு ஆக வண்டி 10 பிள்ளைகளுக்கும் கொடுக்காத காரணம் என்னதுக்கான கேட்கணும். 25 சாமான் வந்தால் 25 அதுக்கு போன வருஷம் கொடுத்தாக்கி இந்த முறையும் கொடுத்துருக்கணும். அவைக்காக போன வருஷம் கூட பிள்ளை இந்த பிள்ளைக்கு போனதும் கொடுத்தானே. அந்த கட்டத்தில் தன்னத்தனமாக கொடுத்துருக்கணும் அவாக்கி. கொஞ்சம் பொறுங்க, உங்களோட பிள்ளையை போன வருஷம் கொடுத்தாரு, இந்த வருஷம் கொடுக்கல. அந்த கட்டத்தில் போன முறை கொடுத்த பிள்ளைகளுக்கு இந்த வருஷம் கொடுத்துருக்கீங்க. அப்போ நீங்களும் சரியான முறையில் ஆராய்ஞ்சான்னு கோவப்பட்டிருக்கீங்க. உங்களோட கோவம் நியாயமானது. ரைட் ரைட் ரைட். இல்லை இல்லை அப்போ வந்து அதாவது நீ இப்போ நீ நானும் படிக்கிறேன் ஒரே வகுப்பில், சரிதானே? ரெண்டுக்குள்ளே வந்து 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கிறோம், சரிதானே? இப்போ நீ குழம்புற, நான் வடிவன்னு சொல்லி நீ குழம்புற, இல்லை நான் வந்து நீ சரியா நீ சரியா அப்படின்னு குழம்புற, இல்லை ஓமோ சரியா? ஓகே. அப்போ இப்போ 2 பேரும் வந்து படிக்கிறோம், சரிதானே? இப்போ நான் வந்து நேசன் என்ற மகள், நீ வந்து சரி கவிதாசன் மக்கள், சரிதானே? அப்போ இப்போ 2 பேருக்கும் தந்த பொருள்டா. அப்போ அதாவது 2 பேரும் ஒரே மாதிரி நிலைமைன்னு சொல்லி தந்த பொருள் இந்த வருஷம் என்ன விட்டுட்டு நான் தந்தா பிள்ளைங்கட. ஆனால் உண்டு காலம் மாறினு சொல்லி அவங்க கருதி இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க மாறலையண்டு. இல்லை மாறல ஏன்னா போன வருஷம் கொடுத்த பிள்ளைகளுக்கு இந்த வருஷம் கொடுத்து இருக்கணும். ஆனால் ஒன்று நம்புறீங்களா நீங்கள்? நீங்கள் போன வருஷம் இருந்த விட இப்போ நல்லா இருக்கிறீங்கன்றத நம்புறீங்களா? சிரிப்பண்டு வருது கல்லிக்கு அதை நம்புறீங்க நீங்கள், சரி நம்புறீங்க. அதே நேரம் அவே வந்து அதே நிலைமையெல்லாம் இருக்கணும் இப்போயும் அவன் நல்லா இருக்கு. அப்போ அதெல்லாம் உங்களுக்கு அந்த மனசில் ஒரு ஆதங்கம் வந்தது, மனசில் ஓடுத்த ஆதங்கம் வந்தது. இதுக்குள்ளே வந்தால் கரைச்சிடலாம், அப்புறம் நாளைக்கு அடைச்சி முட்டுரும் என்ன இல்லை. ஆனால் உண்மையிலேயே வந்து பிள்ளையான விஷயம்தான். ஏன்னா நேசனை வந்து உண்மையாக இப்போ பார்க்குறாங்களே சிலவில் வந்துட்டு கொஞ்சம் நல்லா வந்த மாதிரி தெரியலாம். ஆனால் அவர் நல்லா வந்துட்டேன்றது உண்மை தான். வந்து அது வந்து முற்றிலும் வந்து அவற்ற முயற்சி தான் உண்மைக்கும். இன்றைக்கி நான் கதைக்கவள்கிட்டேன்னா அந்த அளவலுக்கிட்டும் அதாவது அந்த பேசாமல் இருக்கிறேன் வந்து பார்க்க வந்து உங்களுக்கு நல்ல மாதிரி தெரியுமா. நான் நேசனை வந்துட்டு எல்லாருக்கும் வந்துட்டு கண்ணால் கண்ணீரான் சிந்தும், சில நேரத்தில் நேசனைக்கு வந்துட்டு ரத்தமே சிந்தும், அது உங்களுக்கு தெரியுமா? சரி கண்ணால் எல்லாம் கொஞ்சம் கீழே மூக்கால் என்ன பாருதா இல்லையா? பாருங்க இல்லை அந்த சிரிச்சு கொண்டு சொல்லுது தம்பி, நீ யோசிச்சு பாரு. எங்களுக்கு சும்மா ஒரு காயம் ஏற்பட்டால் தான் ஒரு ரத்தம் வரும். அந்த காயத்தை கண்டாலே எங்களுக்கு பயம் வந்துடும், ரத்தம் வந்து. அப்படி இருக்கக்குள்ள வாயால் மூக்கால் காதால் எல்லாத்தாலையுமே வந்து அந்த அளவுக்கு வந்து ரத்தம் போயக்குள்ளே வந்து எவ்வளோ ஒரு பயமான எவ்வளோ ஒரு கொடுமையான வருத்தத்தை சுமந்து கொண்டு இன்றைக்கி வந்து என்ற வாழ்க்கை எப்போ முடியுமோன்னு தெரியாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோன்னு அந்த பிள்ளைகளுக்காண்டி தன்னால் முடிஞ்சதை வந்துட்டு என்ன கோயிலில் திருவிழாண்டாலும் ஓடுது, வந்து அங்கே வந்து போட்டி நடந்தாலும் ஓடுது, வந்து அப்படி வந்துட்டு தன் கடையை கொண்டு போய் அந்த இடத்துல வந்துட்டு போட்டு அக்கா வாங்கோ அண்ணா வாங்கோ பாவா கத்தி சோவா கத்தின்னு சொல்லி 5-10 ரூபாவுக்கு விற்று கடனை தனிய வேண்டி ஒரு கொஞ்சம் மேலே வரைக்குள்ள நீங்களே அந்த கிடைக்கக்கூடிய அந்த சப்போர்ட்டை நிப்பாட்டணும். அந்த அவ்வளோ கஷ்டப்பட்டு நல்லா வந்து அதில் வரப்போகிற அந்த அந்த தன் பிள்ளைக்கு ஒரு 5-10 சேமித்து போடுமேடாப்பா. இப்போ இதில் வந்து அந்த அளவு விட நல்லா இருக்கிறவங்க நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னு அந்த அளவு கொடுத்துருக்கணுமே வந்து
நாளைக்கு கேள்வி ஒன்று வந்தாலும் நம்ம கதைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். உண்மையிலே வந்து இப்போ நேசனே வசதின்னு சொல்லி புறக்கணிக்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை, நேசனை வசதின்னு சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ கொஞ்சம் காலத்துக்கு முன்னே அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்ட ஒரு ஆள் இப்போ வந்து தன்ட்ட முயற்சியால் அந்த ஆள் வந்துட்டு நல்லா இருக்குது, மனசளவில் வந்து அந்த ஆள் தென்பாக இருக்குதே தவிர வசதி என்ற அளவுக்கு இங்கே எதுவுமே வந்து இல்லை. அதுதான் உண்மை. என்ன நடந்துன்றதை உங்களோட இந்த பொறுப்பான ஆசிரியரோ இல்லாட்டி அந்த அதிபரோ யாரென்றாலும் கதைப்பினம். அதை விட இது அரசாங்கத்தால் கொடுத்தது இல்லை, ஏதோ ஒரு நிறுவனம் கொடுத்ததை அவை தான் தெரிவு செஞ்சுக்க. இது ஒவ்வொரு வருஷமும் கொடுக்குறான் இந்த நிறுவனம். இல்லை 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 இது நிறுவனம் அரசாங்கத்தின் பள்ளிக்கூடம். நான் சொல்கிறேன் வந்துட்டு வேறு நிறுவனங்கள். இப்போ உதாரணமாக பள்ளிக்கூடம் வந்து இருக்குது. நான் உதாரணமாக பள்ளி ஒரு வடிவில்லாதவன் மூத்த மறைச்சா பரவாயில்லைப்பா. என்னப்பா இஷ்டத்துக்கு வெள்ளில் கொண்டு வந்தால் என்ன பயிர் நாங்கள் இங்கே நான் குடும்ப கடை ஒன்றும் போட இல்லை, உங்களுக்கு வீட்டு வேலைக்கு தானே கனெக்டர். இது என்ன ஹொமாட்டுண்ட மேல் மூண்டுக்கும் இதுதான் கிழக்கு ஞாபகம் கூட்டினேன். சின்ன கிடக்கு அதை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டல அதான் கிடக்குன்னா என்ன ஒன்று உண்மையாவோ அப்படிதான். அது அவங்க கிட்ட சரி ஒன்று சின்னதான் இந்த வயரால் அடிச்சா காலம் ஒரு 18,200 இப்போ ஒரு 2,300 வீட்டில் வந்தது. சரி பிரச்சனை இல்லை, அது இருக்கட்டும். அப்போ இது இன்றைக்கு நேத்தாண்டில் பள்ளிக்கூடம் படிக்கிற காலங்களில் நீயும் அனுபவிச்சிருப்பேன். நீ போயில இல்லை உண்மையா? ஏன்னா இதை நாங்களுமே வந்துட்டு அனுபவிச்சிருக்கோம். வந்து அது வந்து பாடசாலை நாட்களில் ஒரு சரியான மனவேதனையாக இதுதான் சொல்கிறோம். வந்து இங்கிலீஷில் இந்த பயாசோ அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க. அதாவது வந்து வேறுபடுத்தி பார்க்குறது, பிரித்து பார்க்குறது அப்படின்ட்டு அது உண்மையிலே வந்து கூடாது. இன்றைக்கு இப்போ உண்மையிலே நான் இந்த இடத்துல இந்த வீடியோவில் கூட இப்போ இதை கதைச்சிருக்கேன்னு சொன்னால் நேசனையை பார்த்து அவங்களுக்கு தெரியும் மாதிரியே அந்த கொஞ்சம் நேரம் மனவர்த்தப்பட்டு இருந்தது கணநேயம் அதில் இருந்து. அப்போ அதால் தான் நாங்கள் வந்து இதை வந்து எடுத்து கதைச்சிருக்கிறோம். நீங்கள் ஒன்று கவலைப்படாங்க நேசன், அது ஒரு 4,000 வவுச்சர் தானே, அது வந்து நாலு உங்களுக்கு 40 வரும். சரி தானே? இல்லை பிள்ளைங்க மேலே வேலை கஷ்டப்படும் சொல்லுங்க. இல்லையோமா எங்களோட மேனேஜ் பிரச்சனை கஷ்டப்படாதானே இப்போ பிள்ளைங்க முடிஞ்சவங்க இப்படி அவைகளுக்கு கொடுத்தாப்ப எங்களுக்கு தரேன்னா பிள்ளைங்க மேலே கஷ்டப்படும் சொல்லணும். ஆனால் அது சரி. ஏனென்றால் நாங்கள் வந்து 4,000 40,000 சாமான பண்ணி கொடுத்தாலும் அந்த இடத்துல தனக்கு ஒன்று கிடைச்சிருக்கணுமன்றதான் அந்த பிள்ளைங்க இப்போ இருக்கும். ரைட் ரைட். அப்போ அதை பெண்ணை இறப்ப அப்போ டீச்சர்கிட்ட சொல்லி திருப்பி கொடுக்க வைக்கும். அப்படி செய்யமோ இல்லை ஒரு இன்னொரு நிறுவனம் உதவி செய்வதுன்னு கூட பிள்ளைக்கு கொண்டு கொடுத்துருவோம் பையா. அப்போ மற்ற பிள்ளைகிட்ட மனசு காயப்பட யோசிக்கிறீங்க. அப்படி போனாப்பா அப்போ அந்த இன்னொரு 10 பிள்ளைகள் கொடுக்கலாம் இருக்குது. அப்போ அதில் வேணாம் என்ன மாதிரி இல்லை மற்ற 10 பிள்ளைகளும் கொஞ்சம் வசதியான வாட்டி. அதே வசதியான வாட்டி. இப்போ நீங்களே ஒத்துக்கொள்ளுங்கள் இந்த 25 கஷ்டமான வாட்டின்னு. இல்லை 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 எந்த மாவோட சேதம் கஷ்டமான வாட்டியா 25. நாங்கள் என்ன சொல்கிறது, நம்ம ஒரு பம்பலாக வந்து கொண்டு போக வந்தது. ஆனால் அந்த கண்டென்ட்டே வந்து மாறிட்டு கொஞ்சம் கவலையான ஒரு விஷயமா வந்து இதில் கவலைப்படுற கன்றதை விட அந்த முக்கியம் பிள்ளைன்ற ஒரு மனவற்றது தான் நாங்கள் இதில் யோசிக்கணும். வந்து பார்க்குறாக்கள் நீங்கள் சொல்லுவோங்க இதுக்கு வந்துட்டு என்ன செய்யலாம்னு சொல்லி. அதுக்காண்டி இது வந்து பெரிய அநீதியோ அநியாயமோ இல்லை, எல்லாம் குரல் எல்லாம் கொடுத்துலாம் கற்றுறதுக்கு. பட் இருந்தாலும் பிள்ளைகள்கிட்ட மனநிலைமை சார்ந்து யோசிக்கும் போது வந்து அந்த இடத்துல ஒரு பாதிப்பை வந்து கட்டாயமே ஏற்படுத்தியிருக்கு. வந்து இது வந்து அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ நேசனை வந்து இன்றைய தினம் அதாவது நாளை இப்போ வந்தது கொண்டது நேசனை வந்தாலே நாங்கள் ஒரு வீடியோ வந்து பொம்பலாக செய்கிறாங்க. ஸோ அப்படி இந்த மாதிரி கன விஷயங்களை வந்து யோசித்து நாங்கள் வந்துட்டு ப்ராங்காக எல்லாம் கணக்க விஷயங்களை செய்வோம்னு தான் வந்து இந்த வீடியோவை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் இருந்த போதும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ஒரு அதாவது நேசன் இந்த ஒரு சம்பவம் அப்பாவை கூப்பிடுங்க. அப்பாவை கூப்பிடுங்க. தம்பி இந்த பைப்பை அந்த இதுக்கே வெட்டுறீங்க அந்த கொமாட்டுக்கு பின்னுக்கு அந்த வெள்ளனை கீழே வச்ச மூண்டுக்கும் ஒரு சின்ன சின்ன துண்டு வெட்டுனீங்கள இல்லை? அதை சொல்லலை நான், அது வெட்டுனீங்கள இல்லோ. அப்போ இந்த முறை வைக்கிற மேல் மூண்டுக்கும் அந்த துண்டு வெட்டா வடிக்கே வெட்டி எடுங்க இந்த முறை. என்ன அநியாயம் தான் இந்த துண்டு அப்புறம் ஒன்றும் செய்யலாம் இல்லை. நீளமாக வெட்டாமல் அளவாக எடுத்தீங்கன்னா எல்லாம் தான் அநியாயம். சரி சரியா இல்லை நாங்கள் உதுக்கு புறா திருப்பி மேலே வரி சின்ன துண்டு பட்டா வடிக்க வெட்டுங்கன்னு சொல்கிறேன்.
அதான் இல்லை அது உதயளவு தான் கீழுக்கு விட்ட அப்புறம் பின்னுக்கு வெட்டுனீங்களோ அதுதான் சொல்கிறேன் நீங்கள் வேஸ்ட் தானே வந்து ஓகே ஓகே இப்போ என்ன பிரச்சனை இருந்தாப்பா என்ன கையில் இது 2 ஷர்ட்டை கொண்டு போய் அதை கையாக்கி கொண்டு வரோம் என்னென்னா அது ஷர்ட்டு வந்து முத்தமாக கிடையாது கை மடிக்க ம் நீ அதை ஷர்ட்டு மொத்தம்டா நீ மொத்தம் அப்படி பாதியாக்கி விட்டுருக்கலாமே கையை மட்டும் பட்டாம என்ன இல்லாத நான் ஏமாத்தானே பக்கைக்கு 2 பேர் வந்து இப்படி இருந்து நான் நிபந்தனையில் காட்டலாம் நினைக்கிறேன் அப்படி கூச்சவளா கூச்சவளாப்பா சும்மா இருங்க அதுக்கு இல்லை இப்படி செய்யமாக்கா இந்த ரம்பா மாதிரி விட்டுப்பா மக்கா வடியா கொண்டா இப்படி இல்லை இப்படி இல்லை நான் விட்டு காட்டுறேன் நான் விட்டு காட்டுறேன் எப்படி விடுவோம் இப்போ நேசன் என்ற பிரச்சனை நேசன் என்ற பிள்ளைக்குன்னு வந்து ஒரு பிரச்சனையை கிளம்பும் இப்போ அதாவது வந்து நேசன் என்ற பிள்ளை என்ற வகுப்பில் படிக்கிற 35 பிள்ளைகளில் 25 பிள்ளைகளுக்கு வந்துட்டு சப்பாத்து கொடுத்துருக்காங்க அதில் நேசன் என்ற பிள்ளைக்கு போன முறை கொடுத்துருக்காங்க சப்பாத்து நேசன் என்ற பிள்ளையோட கொடுத்த அதாவது போன முறை நேசன் என்ற பிள்ளையோட கொடுத்த அதே ஆக்களுக்கு இந்த முறையும் கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த முறை நேசனே கொடுக்கல நேசன்னைக்கு மாத்திரமண்டைக்கு அந்த போன முறை கொடுத்த ஆக்களுக்குள்ள இந்த முறை நேசன்னைக்கு கொடுக்கல இதை குறித்து நேசன்னா இப்போ ஒரு கவலையில் நிற்குது என்ன செய்வோம் என்ன செய்வோம்னா இப்போ ஆளுக்கு என்ன பிரச்சனை யோசிக்கிறீர்கள் என்னத்துக்காக அப்படி உங்களுக்கு ஒரு செயல்பாடு பெற வேணும் என்ன பிரச்சனை நீங்கள் திடீரென்று இப்போ இருந்தால் இப்போ நல்லா வந்துட்டீங்களோ அதே மாதிரி குறிச்சோ இல்லாட்டி என்ன பிரச்சனைக்காக அப்படி வர வேண்டியது காரணம் இப்போ உங்களை மாத்திரம்தானே அப்படி ஒதுக்கி கிடக்கு இல்லை மாத்திரம்ல 10 பிள்ளைகள் அப்படி இல்லை 10 பிள்ளைகளுக்கு அவே கொஞ்சம் ஓகே பிரச்சனை இல்லை அந்த மாதிரி அது சொல்லுது வந்து இப்போ உண்மையாக மற்றவே அந்த செய்யறதுனே அந்த ஆளே செய்யணும் சின்ன பொட்டி கடையேன் சும்மா வெடிச்சு போட்டுருக்கும் அழாதீங்க என்ன சார் நான் அந்த ஆள் அலையில ஆனால் பிள்ளையாளுமன்ற யோசிச்சு தான் சில அந்த ஆள் தான் வருமே தவிர அந்த ஆள் வந்து அலையில் தான் இந்த பிரச்சனை சரி ஓகே அப்போ வந்து இந்த நேசன் என்ற ஒரு பிரச்சனைக்கு நீங்கள் ஒரு தீர்வை சொல்லுவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நேசனை வந்து கனகாலத்து பிறகு எங்களோட வீட்டை வந்து கேட்பாங்க வந்து நேசனை அதாவது இப்போ தனக்கு வந்து ஆக்கள் கொடுக்கக்கூடிய அன்பளிப்புகளை கூட வந்து அதை வந்து ஆள் வந்து எங்களில் வச்சுருக்கிற அன்பு நிமித்தம் வந்து எங்களுக்கு கொண்டு வந்திருக்கார் அப்போ உண்மையிலேயே வந்து நான் இப்போ கையில் வச்சுருக்க இந்த பொருள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு பார்க்குற சாதாரணமாக தெரியும் வந்து ஆனால் உள்ளுக்கு அதுக்குள்ளே பெரிய ஒரு இதே இருக்குது என்ன அண்டு வந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் வந்து ஸோ வந்துட்டு இதை வந்து நேசன் எனக்கு வந்து கிஃப்டாக கொண்டு வந்திருக்கேன் உண்மையிலே இப்போ இதோட அப்படி ஒரு கணிக்க ஒரு லுக்காக தான் கிடக்கு படித்தாதான் லோயர் மேடா இப்போ லோயர் மேடை அப்போ நீங்கள் அப்போ வச்சுக்கோங்க நீங்களும் வச்சுங்க உங்களுக்கு தந்தாச்சு நீங்களும் வச்சுக்கோங்க இங்கே ஞாபகம் இருக்கா என்ன கேசுடா அப்போ உங்களுக்கு காரம் நிற்குது என்ன உள்ளுக்கு நான் கம்பிக்கில் நிற்கல காரம் நிற்கணும் நீங்கள் கேப்பா கதைக்கு ஆகலாம் ஞாபகம் இருக்கா முதல் நாளா கதைக்கு விட்டுருக்கலாம் சரி பாப்பா இப்போ இன்றைக்கு உங்களை நீங்கள் வெளியில் போனால் சரி தானே அப்புறம் காரம் அப்புறம் எடுக்கலாம் என்ன அது பிரச்சனை இல்லை இல்லை காரம் பண்ணுவோம் காரையும் எடுத்தா சுகம் தானே சரி நில்லுங்க பாப்பா இதோட அப்படி ஒரு கணிக்க ஒரு லுக்காக தான் கிடக்கு படித்தாதான் லோயர் மேடா இப்போ லோயர் மேடை அப்போ நீங்கள் அப்போ வச்சுக்கோங்க நீங்களும் வச்சுங்க உங்களுக்கு தந்தாச்சு நீங்களும் வச்சுக்கோங்க என்ன கேசுடா அப்போ உங்களுக்கு காரம் நிற்குது என்ன நீங்கள் கேப்பா கதைக்கு ஆகலாம் கதைக்கு விட்டுருக்கலாம் சரி பாப்பா இப்போ இன்றைக்கு உங்களை நீங்கள் வெளியில் போனால் சரி தானே அப்புறம் காரம் அப்புறம் எடுக்கலாம் என்ன அது பிரச்சனை இல்லை இல்லை காரம் பண்ணுவோம் காரையும் எடுத்தா சுகம் தானே சரி நில்லுங்க பாப்பா லோயர் சொன்ன அப்புறம் சொன்னேன் எங்களுக்கு இந்த கோர்ட்ஸு கேஸு லோயர் அடித்தரப்பு ரூல்ஸ் எதுவுமே தெரியாமல் காலம் தானே இவன் அவைகளுக்குமே தெரியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் அதுக்கு பிறகு தான் தெரியும் வந்து ஒன்றுமே அது படமோடாண்டு சரி அப்படி இருக்க நாங்கள் இப்போ வந்து இது என்ன கிஃப்ட்ன்றதை பார்ப்போம் நேசனை வந்து எங்களுக்கு பெருமையாக கொண்டு வந்து இந்த கிஃப்ட் என்னன்றதை பார்ப்போம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுற்றிலும் வந்து இந்த கோல்டன் இது மாதிரி இருக்குது ஒரு காந்த முடிஞ்ச சலக் புலக் சலக் புலக்குண்டு
ஓஹோ இது ஒரு நானும் பகுதி நானே இது ஓ மைங்கு வர்றாரு உண்மையில படிச்சாண்டா இருக்க வேண்டிய அவசியம் இது நல்ல சிஸ்டம் ஒன்றாப்பா. ஓ இதில் வந்து இதில் பார்த்து அடிக்கிறது பார்த்து நம்மளாம் கணக்கில் கூட்டி போட்டு கால்குலேட்டர் இதை இப்போ உதாரணமாக இப்போ நான் சொன்னேன் சும்மா நான் ஒன்று அந்த 2 பில்லண்டேக்க 2 பில்லையும் வந்துட்டு நம்ம இதில் கூட்டி போட்டு இதில் கொலை போட்டு என்ன பெண்ணுக்கு இந்த பெண் பேனையும் கிடக்கு அடிதாப்பா ஆமாம் இல்லை நிறைய பேன் பேர் செய்வாங்க ஆனால் யாரும் எடுத்து பார்த்தான் கிடக்கு பேரழிப்பா அவங்க நேசன் ஏன்னு நான் பேரழி அணியன் வாக்குவான் வரேன் பிரியோசமாக எழுதுவோமே சொல்லுங்க அவன் பிரியோசமாக என்னது நான் சொல்ல நீங்களே சரி உங்களுக்கு தெரிஞ்ச பிரியோசமாக ஒரு விஷயம் சொல்லுங்க சொல்லுங்க ஹென்றி நேசன் தந்த அப்பா வேண்டாம் சொல்லுங்க என்ன என்று நேசன் எனக்கு தந்த டைரி புது டைரி பேர் பழகாக்குறேன் நேசன் தந்த நேசன் என்ன பழுது இல்லை பேர் அவங்க ஒன்று சாமான் வேலை செய்தவங்க தான் இந்த இது குவாலிட்டி இருக்குதுன்னு தந்த தந்த டைரி டைரி டுடேயா என்ன நேசன் சரி மற்ற எனக்கு தெரியல என்று சரி ஓகே அப்போ சந்தோஷம் நேசன்னைக்கு வந்து பெரிய ஒரு நன்றி நீங்கள் கொண்டு வந்து தந்திருந்தாலும் நேசனே இந்த மெனன் வந்து கொஞ்சம் யோசிக்கக்கூட கொஞ்சம் கவலையாக இருக்குது அதுக்கு என்னென்ன செய்கிறது எலி அடிக்கிறது இந்த ஆள்கிட்ட பிள்ளைகள் அடிச்சுக்கு என்ன மேலே பண்ணுறது அப்படி செய்யக்கூடாது கீழே கூரை பிடிச்சா வச்சுருப்பா நல்ல தானே போகணும் இல்லை இதுதான் அது பழுதாப்பட்டு தான் பிடிச்சேன் சரி ஓகே அது இருக்கட்டும் சரி தானே அப்போ நேசன்னைக்கு வந்துட்டு மிகப்பெரிய ஒரு நன்றியை கூறிக்கொண்டு நேசனை வேறு என் சொல்ல விரும்புங்க கனாலத்து இப்போ எங்களை சந்திச்சா குறிச்சு சந்தோஷமாக இருக்கா சந்தோஷமாக அண்ணாவையும் அக்னியும் கவிதாசையும் சந்திக்கிறது அம்மாவையும் அப்பாவையும் மற்றது நேசன் எனக்கு ஒரு சந்தேகம் உங்கள்ட்ட தான் கேட்கணும்னு நினைச்சேன் என்னென்னா வெளியில் போகிற இடங்கள்ல இப்போ வந்து என்ன கான்ட்ராக்கள் கேட்கிறோம் இப்போ கிருஷ்ணா கல்யாணம் மாதிரி ஆனால் இவனை கேட்குறீல அவனை கேட்குறீல என்ன கேட்கணும் ஏன் அப்படி அதை வந்து உங்களுக்கு வயது வந்ததில் விட்டது எப்படி தெரியும் அப்போ அதில் கேட்குதா 29 30 வயதுமா ஆச்சு உங்களுக்கு அப்போ அதில் வயசு கூடோண்டோடி தான் கேட்கணும் சரி அப்படி பார்ப்போம்னா நான் அன்றைக்கு நானும் இவனும் அக்கினியும் அப்பாவும் போனாங்க அப்படின்னு அப்பா தான் இருக்கும் அதில் அப்பா பேத்தோட கல்யாணம் கட்டி கல்யாணம் பிள்ளைகள் பேத்தோட அப்பாவுக்கு தேவையில்லை அப்போ நீங்கள் விளக்கத்தை சரியா சொல்லுங்க கொஞ்சம் வாங்க எனக்கு அப்போ இப்போ நீங்கள் சொல்கிறீங்களோ நீங்களும் சொல்கிறீங்களோ வயசு போட்டு வயது போனால் கல்யாணம் முடிக்காம என்ன கேப்பினு தானே உங்களை ஏன் கட்டாயம் கல்யாணம் முடிக்க வேண்டி இருக்கோ ஏன் அப்படி முடிக்கதான் போகணும் ஏன் அப்படி இல்லை அது சாமியார் பூரமா இருந்தவானேப்பா அது சித்தராயில போயிருந்தவா சித்தரா கட்டலையோ உண்மையாக கல்யாணம் கட்டலையா 6 மணி நேரம் அது அதுக்கு அந்த ஒரு அதுக்கு அந்த ஒரு எனக்கு யாரு வேணா சொல்ற அந்த ஏன் பார்த்துக்கிட்ட அவரு இல்லை நேசன் பாடி நான் வீடியோ முடிக்க வந்தேன் எனக்கு மனவர்த்தமாக ஏன் அப்படி கேட்க முடிக்க போகணும் நீங்கள் அந்தந்த வயதுக்கு ஏற்ற மாதிரி செய்து முடிச்சா சரி அப்போ நீங்கள் சொல்லுங்கள் கல்யாணம் முடிக்கிற சரியான வயசு எத்தனை 30 18 கொண்டு போகிறாங்க 10 கொண்டு வராங்க அது வேறு வேறு என்ன அதானே ஒரு நான் உங்களை இப்போ சாகிற வயசு எத்தேன்னா 1 சான்னு சொல்கிறேன் அதை வந்து சரியா கதைக்கணும் அதான் ஒருதான் உழைக்க தெரிஞ்சு அவன் சம்பாதிக்க வலிக்கிட்டான்னு 100லேருந்து கல்யாணம் அவனுக்கு ரிஸ்க் பண்ணணும் என்ன பண்ணணும் 20-25க்கு பிற்பாடு 25
கடைசி 25 பிற்பாடு கல்யாணம் காட்டி தான் கொடுப்போம். சரி அப்படி போனால் இப்போ பொடியல் 15-16 வயசுல ஆன்லைனில் சம்பாதிக்கிறாங்களே அதில் ஒன்லைனில் சம்பாதிக்கும். அது சின்ன வயதில் சம்பாதிக்கும். அது சம்பாதிச்சுட்டு மீறுக்கட்டு பண்ணால் இதை சொல்கிறேன் நான். வாடா வாடா உள்ளோடா. பர்த்டே அண்டைக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இப்படி வந்து நடுவில் பர்த்டே அண்டைக்கு பிறந்த வாழ்த்து. எத்தனை பிறந்தநாள்? கடையில் 10. ஆ எதுடா 9 பிறந்தநாள். கையடி இவன் பெருத்துதான்டா. நீ படிக்கல இவன் கையை முடிச்சே சாஃப்ட் ஆகும் சொல்லு. பிடி நான் படிக்கல பிடிச்சிப்பார் உன் கையை. என்னடாப்பா இந்த கை ஏன் இப்படி கிடக்குடா? பிடிச்சிப்பார் நீ. உண்மைதான் சொல்றேன் நான். அவன் கையை போ என்னடாப்போ அப்படி என்ன பிறந்தாள்? அப்போ என்ன பிறந்தா கலெக்ஷன் இன்றைக்கு? இல்லை நான் தாரேன் பிரச்சனை. நான் ஒன்றும் ஆசையாக கூப்பிட மாமா யார் ஃபஸ்ட்டுக்கு மாமாடா. இல்லை 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 ஒரு நாளும் இல்லை. அவனுக்கு வந்தே தெரியும். அவன் திரும்பிடண்டான். அவன் கொடுக்குற வேற பொய் சொல்லக்கூடாது. ஏன்னா அவன் திரும்பிண்டவன் வந்து இல்லை அக்னி மாமா தார காசுக்கு பேர் என்ன வேண்ட போகிறேன் சொல்லு. என்ன வாங்கி தரணும்? இல்லை அதெல்லாம் தேவையில்லை. என்ன அக்னி மாமா தார காசுக்கு என்ன வேண்ட போகிறேன்? ஆ என்ன வேண்ட போகிறேன்? என்ன வேண்ட போற? அவன் தார காசுக்கு என்ன வேண்ட போகிறேன்? என்ன வாங்க போறாரு? ஒன்றும் வேண்டிய. அப்போ காசாக வச்சுக்க புரியோ? காசாக வச்சுக்க புரியோ? காசாக வச்சுக்க புரியோ? அவனுக்கு விளங்கிட்டு போட உண்ட குணம். என்ன வாய்ந்த சொல்ற வாய்ந்த கணேஷா? என்ன சாப்பிட போறாய் சொல்லுடா. ஏன் மக்கள் அப்போ கேக் காட்டிங்க எத்தனை மணிக்கு? அடே கலெக்ஷன் என்ன மைண்ட் யார் என்ன வந்து உனக்கு? செல்லக்கிளியா அப்பா என்ன மாதிரி இது அந்த மாதிரி ஆளக்க கொடுக்குறா அம்மம்மா எந்தெந்த மாதிரி? இப்போ வந்தவன் இப்போ அது இப்போ அப்பா உள்ளுக்கு போனவன் அவனை கண்டுட்டு கேள் கூப்பிடாதக்கா ஆளை கூப்பிட செல்லக்கிளி பாஸ். அது கதை இல்லை அப்பப்பா வந்து இப்போ இவனை கண்டுட்டு உள்ளுக்கு போனால் அதுக்குத்தாண்டா நேரம் பாய் வந்துட்டாட்டு உள்ள விட போகிறேன். அப்போ நாளைக்கு ஒன்று பிறந்த நாள் முதல்ல தெரியும் போடாது. அப்போ தான் இல்லையாண்ட மாதிரி அப்படி நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் சொல்லிருக்காங்க. இல்லை கணேசன் வந்து சோழியில் தான் இன்னும் பரவாயில்ல இருக்காங்க. கை வீசி பாக்கெட் பார்க்க அவனுக்கு அவன் சின்ன படினா கணக்கத்தை இல்லை. என்ன சொல்லுவா என்ன சொல்லுவாங்க காது பிரச்சனை அந்த ஆப்ரேஷன் அவன் சொன்ன கேட்ட கணக்கத்தை வெளியே 1500 1500 அப்பவுமே பிரச்சனை 1000 வேணும். அப்ப பாட்டுற முறையில அது கூட கொடுப்போம். இப்போ என்னோட காசு அவன் அழகிறான் போட தம்பி. நீ அப்ப பாட்டுகள் இந்த மாதிரி பயந்துருவார். எவ்வளோ வேணும்? பின்ன கேக் வெட்ட போறானோ கோதாரி ஓ இன்னொன்று கவனிக்கிறதா